அதிமுக பாஜக பிரச்சாரத்தில் கவனம் ஈர்ப்பது யார்? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்களே இருக்கிற நிலையில அரசியல் கட்சிகளோட பிரச்சாரங்கள் அனல் பறக்க தொடங்கி இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுது. இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்பை பிரதானமா எடுத்திருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் எதிர்கட்சியான அதிமுக திமுகவை பிரதானமாகவும் பாஜகவை மாநில அளவிலையும் மட்டுமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி திமுகவை எதிர்த்தும் அதிமுக அழிஞ்சிடும்னும் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. நாம் தமிழர் வழக்கம் போல 50% பெண்கள் இட ஒதுக்கீட்டோட தனித்து களம் இறங்கி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களின் இலக்கை நிர்ணயிச்சு அதற்கான வியூகங்களோட பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. நெருங்கும் தேர்தல் அரசியல் கட்சிகளின் வியூகம் என்ன? அதிமுகவை பின்னுக்கு தள்ளும் பாஜகவின் வியூகம் பலிக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தங்களின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பதால தேசிய அளவில் வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கும் திமுக தமிழ்நாட்டில் பாஜகவை மையமா வச்சு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிமுக சார்பில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாலும் பெரும்பாலான இடங்கள்ல பாஜக மற்றும் அதிமுகவை சேர்த்தே விமர்சிக்கிறாங்க. குறிப்பா பாஜக மற்றும் அதிமுக திரைமறைவுல கூட்டணியில நீடிக்கிறதாவும் பாஜகவின் திட்டங்கள் அதிமுக ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாகவும் திமுக சார்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போறத தடுக்கும் ஸ்ட்ராட்டஜியா புரிஞ்சுக்கப்படுது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர்களின் வாக்குகளை சிதறாம கைப்பற்றுவதே இப்போதைக்கு திமுகவின் வியூகமா இருக்கு. பிரச்சாரங்களுக்காக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாலும் அதிமுக மீது பெரிய அளவிலான விமர்சனங்களை முன்வைக்காததையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இது போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி திமுக தான் பாஜகவை முழுமையா எதிர்க்குது அப்படிங்கிற செய்தியை திமுக பிரச்சாரங்கள் மூலமா மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதா சொல்லப்படுது. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. திமுக ஆட்சி மீதான குற்றச்சாட்டுகளே அதிமுக பிரச்சாரங்கள்ல பிரதானமா இடம்பெற்று வரத பார்க்க முடியுது. பாஜகவை பெரிதளவுல அதிமுக விமர்சிக்கல அப்படிங்கிற விமர்சனமும் அதிமுக மேல முன்வைக்கப்படுது. தேர்தல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னே தொடருது. கடந்த 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் நிலவும் பைபோலார் பாலிடிக்ஸ் தான் தற்போதும் தொடருது. அதனால எங்களின் பிரதான எதிரியான திமுகவை விமர்சிக்கிறோம், களத்திலேயே இல்லாத பாஜகவை ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கிற வாதத்துல அதிமுகவினர் முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அதிமுக மற்றும் பாஜக ஒன்னா இருக்கிறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்க திமுக முயற்சி செய்யறதாவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. அப்படியுமே பாஜகவை எதிர்க்கிற இடங்கள்ல அது அண்ணாமலை எதிர்ப்பா மட்டுமே இருக்கிறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கொள்கை ரீதியா பாஜகவை அதிமுக விமர்சிக்கலனே சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறதையும் பார்க்க முடியுது. பிரதமர் மோடி, அமித்ஷா தொடங்கி மத்திய அமைச்சர்கள் வர தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக படையெடுக்கிறத பார்க்க முடியுது. திமுகவை கடுமையா தாக்கி பாஜக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரத பார்க்க முடியுது. சில இடங்கள்ல அதிமுக மீது பாஜகவினர் விமர்சனங்களை முன்வைக்கிறதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. 50 ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாஜக தன்னை தமிழ்நாட்டில் முன்வைக்கும் நிலையில மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களுக்கு பாஜக ஒரு ஆப்ஷனா இருக்கு. அதிமுகவை ஊழல் கட்சின்னு விமர்சிக்கும் பாஜக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறதையும் பார்க்க முடியுது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறதன் மூலமா
அதிமுக மீது அதிருப்தியில இருக்கும் விசுவாசிகளின் வாக்குகளை பாஜக குறிவைக்கிறதா பார்க்கப்படுது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுமையா அறுவடை செய்யும் முனைப்புல பாஜக செயல்பட்டு வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 2024 தேர்தலில் பாஜக என்ன வளர்ச்சியை அடைஞ்சாலுமே அவங்களுக்கு அது வெற்றிதானும் 2026 தேர்தலை இலக்கா வச்சு பாஜக செயல்பட்டு வரதாவும் சொல்லப்படுது. அதோட ஒரு பகுதியாதான் அண்ணாமலை 2024 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக காணாமல் போகும்னு பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. முதல் தலைமுறை வாக்காளர்களை நாம் தமிழர் கட்சி அதிக அளவில் ஈர்க்கிறது பிரதான கட்சிகளோட புதிய வாக்கு வங்கிக்கு சவாலா அமையும்னு சொல்லப்படுது. கட்சிகள் அவங்களுக்கென தனி வியூகங்களை பின்பற்றி வந்தாலும் களம் திமுக அதிமுகன்னு இருக்கா இல்ல திமுக பாஜகன்னு இருக்கா அப்படிங்கிறதுக்கான பதில ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளே சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.